Hi students, exercise 2.1 question number 2. Prove that root 3 is a irrational number. Root 3 is irrational number சொல்லி prove பண்ண சொல்றாங்க. Root 3 is a ஒரு விகிதமுறா எண் என காட்டுக அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் ஒரு கான்ட்ரடிக்ஷன் எடுத்துக்கலாம். அதாவது எப்படின்னா அசியூம் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ரூட் த்ரீ இஸ் a p by q, தட் இஸ் என்னது ரேஷனல் நம்பர், அதாவது ரேஷனல் நம்பர் விகிதம் ஒரு எண். அப்போ இதுக்கு ஃபேக்டர் எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக பிக்கும் கியூக்கும் காமன் ஃபேக்டர் நோ அதர் தென் ஒன்னை தவிர பிற வகுத்திகள் இல்லை. அதாவது பிக்கும் கியூக்கும் காமன் ஃபேக்டர் வந்து ஒன்று தான். ஓகே, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ரூட் 3 ஈக்குவல் டு பி பை கியூ. ஓகே, இப்போ கியூ இந்த கொண்டு வர்றப்போ ரூட் 3 இன்ட்டு கியூ ஈக்குவல் டு பி. இப்போ இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுறது ஸ்கொயர் பண்ணணும். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணாரு 3 ஆயிருங்க. இங்கே கியூ ஸ்கொயர் பி ஸ்கொயர். அப்போ நம்ம என்னன்னா நம்ம கன்வென்ட்டுக்கு பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 இன்ட்டு கியூ ஸ்கொயர். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இது வந்து பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 இன்ட்டு q ஸ்கொயர். அப்போ என்ன 3 இன்ட்டு q ஸ்கொயர்னா கண்டிப்பாக p ஸ்கொயர் இஸ் டிவிசிபிள் பை 3 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இல்லையா. அதாவது 3ஆல் வகுப்படும். அப்போ p இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 3. p இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 3. அதாவது p ஸ்கொயர் ஆனது 3ஆல் வகுப்படும். p ஸ்கொயர் p ஆனது அது 3ஆல் வகுப்படும். எப்படி எழுதலாம்னா ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இப்போ 81 எடுத்துக்கலாமே. இப்போ 81 வந்து 3ஆல் மல்டிபிள் ஆகும். இதனுடைய இது பி ஸ்கொயர் வச்சுக்கலாம். அதே பிங்கிறது 9. அப்போ 9 வந்து 3ஆல் ஒரு டிவிசிபிள் ஆகும், அதாவது வகுப்படும். ஒரு ரேண்டமாக நம்பரை செக் பண்ணாலும் இது ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா எப்படி எழுத போகிறோம்னா பி இஸ் என்ன சொல்லலாம், பி வந்து 3ஆல் வகுப்படும் 3 இன்ட்டு சம்திங் அப்படின்னு எழுதிக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கிறோம். இப்போ இது வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கிறோம். எப்படி ஏன் வச்சு அப்படின்னா இது வந்து பி இஸ் டிவிசல் பை 3னால 3 இன்ட்டு சம்திங் அப்போ 3ஆல் வகுப்படும் அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 2 வந்து 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் இன் 1. ஈக்குவேஷன் 2 வந்து சப்ஸ்டியூட் இன் 1. ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டியூட் இன் 1. இப்போ 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 இன்ட்டு ஏ. ஓகே, பிக்குலாம் 3 இன்ட்டு ஏ. ஓகே, ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 இன்ட்டு கியூ ஸ்கொயர். ஓகே, இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது 9a ஸ்கொயர் ஈக்குவல் டு 3q ஸ்கொயர். ஓகே, இந்த 3க்கு 3 கட் பண்ணி ஒரு 3 மட்டும் ரிமைனிங் இருக்குது. இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பில் என்னன்னா 3 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர். இப்போ நம்ம கன்வீனியன்ட்டுக்கு கியூ ஸ்கொயர் விழுதலாம். கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா இப்போ வந்து கியூ ஸ்கொயர் வந்து 3 இன்ட்டு ஏ ஸ்கொயருங்கிறனால 3 இன்ட்டு சம்திங்கிறனால இது கியூ ஸ்கொயர் 3ஆல் டிவிசிபிள் ஆகுன்னு சொல்லிடலாம். அப்போ கியூ ஸ்கொயர் இஸ் by q ஸ்கொயர் ஆனது 3ஆல் வகுப்படும். அப்போ ஆல்சோ q இஸ் டிவிசிபிள் பை 3 நம்ம சொல்லி. அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இப்போ என்ன சொல்ல வரோம்னா நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்னா ஒரு ரேஷனல் நம்பரை எடுத்தோம். இது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பிக்கும் கியூக்கும் வந்து ஒன்றை தவிர இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் நம்ம எடுத்தது என்ன இருந்திருக்குன்னா கான்ட்ரடிக்ஷனாக வந்திருக்கு, அதாவது முரண்பாடாக வந்திருக்கு. எப்படி முரண்பாடாக வந்திருக்கு அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா 3ஆல் வகுப்படுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இது வந்து 3ஆல் வகுப்படுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதே போல் இதுவும் வந்து 3ஆல் வகுப்படுதுன்னு சொல்லிட்டாங்க. பி ஸ்கொயரும் 3ஆல் வகுப்படுது, அதே போல் கியூ ஸ்கொயரும் 3ஆல் வகுப்படுதுன்னு சொன்னதுனால நான் என்ன சொல்ல இது வந்து நம்ம எடுத்ததுக்கு ஆப்போசிட்டுன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ பியும் கியூவும் வந்து 3ஆல் வகுப்படுறதுனால கண்டிப்பாக காமன் ஃபேக்டர் வந்து ஒன்றை தவிர மற்ற ஃபேக்டர் இருக்குது. ஓகே, அதனால வந்து இது வந்து ரேஷனல் நம்பர் இல்லை. நம்ம எடுத்தது வந்து ரேஷனல் நம்பர் எடுத்தது வந்து தவறு, அதாவது முரண்பாடு. ரூட் த்ரீ ஈக்குவல் டு பி பை கியூ. கியூ இஸ் அ கான்ட்ரடிக்ஷன், அதாவது
விகிதமுறு எண் எடுத்தது வந்து கான்ட்ரடிக்ஷன். பிகாஸ் P, Q has a common factor 3. 3 வந்து காமன் ஃபேக்டரா இருக்கு. ஏனென்றால் Pக்கும் Qக்கும் பொது வகுத்தி 3 உள்ளது. அப்போ நம்ம இது என்ன சொல்லிடலாம்? இட்ஸ் அ irrational number அப்படின்னு சொல்லிடலாம். irrational number சொன்னா √3 என்பது ஒரு விகிதமுறா எண். hence the proof நடையலாம். ஓகே, hence the proof. Thank you.